ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 31/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. அதிகாலை 5:55 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் திருவோணம். இரவு 8:45 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம். திருவோணமும் சுப முகூர்த்தமும் நிறைந்த இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். இகழ்ந்து பேசிய உறவுகளிடம் வளர்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் நிறைந்த மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்களும் பண வரவுகளும் அதிகரிக்கும். நிலம், பூமி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த தன லாபமும் பண வருமானமும் அதிகரிக்கும். நிதி மட்டுமல்ல, நிம்மதியும் மிகுதியாகக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இந்த காரியம் நடக்காது என்று சவால் விட்ட மனிதர்கள் முன்னாடி அந்த காரியத்தை சாதித்து காட்டக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் நிச்சயமாகவே உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வறுமையில் உள்ளவங்க கிட்ட பெருமையை காட்டாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீதாலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LU. விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் சேரக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று பாக்கியாதிபதி சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். சப்தமஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். சாதாரணமாக செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியில் இருந்து பருப்பு விற்பனை செய்கிறவங்க, பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பெருத்த அல்லது கனத்த வருமானத்தை ஈர்த்துக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆதித்ய ஹிருதயம் வாசிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்ட நாயகி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. எடுக்கும் காரியங்களில் எளிதான வெற்றியை ஈட்டக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் மகர ராசியில் இருக்கிறதுனால மகர சந்திரனுக்கு நிகர சந்திரன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை இன்றைய நாளில் தேடிக்க முடியும். கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கு உண்டான பலன் இன்றைய நாளில் அதிகமாகும். கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பணம் இன்றைய நாளில் வசூலாகும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரச மரத்திற்கு அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா துர்க்கை. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HE. சமயோசித பேச்சுக்களால் சாதித்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
பொறாமை மூலமாக பொறுப்புகள் சேரக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி குரு பகவான் வலிமையோடு ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தானாகவே விலகும். கடந்த காலங்களில் உங்களை ஒன்றுக்குமே ஆகாதவர்னு பேசினவங்க கூட இன்றைய நாளில் நீங்கள் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய தகுதியை பார்த்து பெருமையாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு விற்பனையாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அனைத்து வகையிலும் நினைத்த வருமானத்தை ஈர்த்துக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால உளுந்தம்பருப்பு சாதம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ நாயகி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FZ. நெஞ்சுறுதியோடும் நேர்மையோடும் செயல்பட தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அல்லது இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் பார்த்திங்கன்னா பெருமைகள் சேரக்கூடிய அருமையான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால மாற்று இன மக்களை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கவுசியம்மன். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. இக்கட்டான நேரத்திலும் இன்முகத்தோடு செயல்படக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் என்ற சூழ்நிலை விலகி பிரபல்யம் அமையும். பம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய அல்லது சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழ்நிலைகளும் சாதகமான வாய்ப்புகளும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால லலிதா சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BX. நிலையான முடிவுகளை நிச்சயப்படுத்த தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராஜயோகம் உதயமாகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இணைந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறது சிறப்பு. அதே குரு பகவானோடு ஞானகாரகன் கேது பகவான் சேர்ந்து முதல் தர கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால அற்புதமான சிறப்புகளையும் அனைத்து விதமான காரியங்களில் வெற்றிகளையும் சந்திக்க முடியும். சாதாரண காரியங்களை கூட சாதித்து காட்டக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பிடித்தம் ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமையும் நாட்டு சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்ன மல்லீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RY. உள்ளத்தில் பட்டதை ஒளிவு மறைவு இல்லாமல் பேசத் தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பற்றுதலும் அதே சமயத்தில் ஈடுபாடும் அதிகரிக்கும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சிற்பி சம்பந்தப்பட்ட கட்டுமான சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு பூஜை அல்லது பெரிய பெரிய கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிர்மாணம் பண்ணுவதற்குண்டான தகுதிகள் இன்றைய நாளில் வந்து சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால மலிவான விஷயங்களில் தெளிவாக விலகிக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மசுவாமி. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WF.
உயர்ந்த நோக்கமும் உன்னத லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று ஞானகாரகன் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஆன்மீக பற்று அதிகரிக்கும். அதிகாரமான சூழ்நிலைகளும் அதற்குண்டான தோரணைகளும் மிகுதியாகும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இன்றைய நாளில் அமையும். புதிதாக அரசு தேர்வு எழுதிய பாக்கியவான்களுக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய பக்குவம் நாடி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பாச பந்தங்களுக்கு நடுவில் பண்பாட்டையும் மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாம்பன் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி வி. செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆறுதலும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் தடைப்பட்ட சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் பொறுமையோடு செயல்பட்ட பெண்களுக்கு பெருமையான வாழ்க்கை அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறை உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஞான தேவாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காளீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எஸ். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவைப்பட்ட பொருளும் தெய்வ அருளும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய அடிமனதில் ஆசை சுய தொழில் அல்லது சுய வியாபாரம் இன்றைய நாளில் அமையும். குறிப்பாக தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற ஸ்தானத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெண்பொங்கல் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி வெங்கீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி என். ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவ ஞானமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நிலையான உத்தியோகம் நிரந்தரமான வருமானத்திற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். கமிஷன் தொழில் செய்கிறவங்க, கமிஷன் பேசிக்கில் வியாபாரம் செய்கிறவங்க அல்லது விற்பனை பிரதிநிதியாக உள்ள அனைவருக்குமே இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலான லாபங்களையும் குடும்பத்தில் நல்லதொரு க்ஷேமங்களையும் அதே சமயம் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நல்லதொரு மரியாதையையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு நியதியை உறுதிப்படுத்திக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. ஓம் மகாமான்யாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் மகாமான்யாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.